பிஜேபி கோட்டைகள் தான் இது. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிறது அந்த அம்மாவுடைய பெரிய அளவுல மோடி மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்டு. பிஜேபி அலைன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இந்த வாட்டி அவ்வளவு இதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சீமான் இந்த மண்ணு தான் ஆளணும்னு சொல்றாரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி பேசுவோம் வரங்க. வணக்கம் சுபையன் சார். வாங்க சார். குட்டிக்கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வேற என்ன சார் விஷயம்? என்ன சார் நேற்று எப்படி சார் போச்சு? 5th அதான் கேட்குறீங்க. நேற்று எப்படிங்கும் போது 5வது கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 428 தொகுதி முடிஞ்சுது. 428 முடிஞ்சது. 428 தான் 28. 528 இன்னும் மிஞ்சி போனா இன்னும் ஒரு 120 25 30 தொகுதி தான் இருக்கு. கிட்டத்தட்ட நிறைவேற்றிட்டு. ஆமா, எல்லாமே ஹிந்தி பெல்ட். ஹிந்தி பெல்ட்னா ரொம்ப முக்கியம். அதாவது அது ஒரு ஹிந்தி பெல்ட். அப்புறமா அதிகமா பிஜேபி ஜெயிச்ச இது 2019. ஆமா, பிஜேபியினுடைய கோட்டை. இப்போ உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே, வெஸ்ட் பெங்கால் அப்படி வருது. பிஜேபி கோட்டைகள் தான் இது. ஒரு பதட்டம் நிறைந்த சூழல். ஆனா ஒரு இடத்துல 49ல 41 பிஜேபி வென்று. 49ல 41 பிஜேபி தான். அதுல ரிஸ்க் என்னன்னா, அதுல 1 குறைஞ்சாலும் அவனுக்கு பெரிய சிக்கல், 2 குறைஞ்சாலும் சிக்கல். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் பிஜேபி நாங்கள் 400 இடத்துல ஜெயிப்போம், அதாவது அவங்க பிஜேபி தனியாக 370 அலையன்ஸோடு 400 சொல்லிட்டு ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டவுன் ஆயிட்டாங்க. இப்போ 5வது பேசல பார்த்தா காங்கிரஸ் அப்படியே உல்டா ஆயிடுச்சு. நாங்க 300 இடம் ஜெயிப்போன்றாங்க. இல்லை, இப்போ அது நடக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் கட்சிக்காரங்க பேச்செல்லாம் நான் பெருசா கண்டுகிட்டது இல்லை. இல்ல நீங்க இல்ல, பிரியங்காவே சொல்லியிருக்காங்கல்ல, நாங்க 300 தொகுதியில ஜெயிப்போம், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வருவாரு, அதுக்கான ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிறது அந்த அம்மாவுடைய தம்பி வரணுங்கிறது அக்காவுடைய ஆசை. அது தப்பு இல்லை. நீங்க 2014 2019 இதே பிஜேபி அவரை எப்படி கிண்டல் பண்ணாங்க? பிஜேபி பப்பு, இன்னைக்கு பப்புலாம் சொல்றது பப்பு இல்ல, பப்புன்னு சொன்னா இவங்க பப்பாயிருவாங்க. ஆனா அதே அமித்ஷா மோடி வெர்சஸ் ராகுல் தானே இப்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போன்னா அவர் நல்லாவே தன்னை அரசியல்ல நல்லா வளர்த்துக்கிட்டாரு, நல்லா நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு, மோடி விட நல்லாவே செய்யறாருன்ற ஒரு இது உருவாயிடுச்சு. நான் கொஞ்சம் பேசுறேன்னா, குட்டிக்கண்ண சார், மோடி பெரிய நாலேஜபிள் பெர்சன் கிடையாது. இல்ல, இது வரைக்கும் எல்லாரும் மோடிய நாலேஜபிள் பெர்சன் நான் சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்டே நீங்க மாறுபட்டு சொல்லுங்க. மோடி ஒரு சுயம் சேவக்கு. ஆமா சார். அடுத்து ஒரு குஜராத்தி, 3வது ஹிந்திய ஆற்றலோடு பேச தெரிஞ்சவர். இந்த 3 தான் அவருடைய கேட்டகரி. மோடி கீழ்மட்டத்திலேருந்து வந்தவர். அதனால தான் அவரை சுற்றி கலவர பிரச்சனைகள் எல்லாம் அவரை மையப்படுத்தியே வந்திருக்கு. 2002 2013 2020 எல்லாம். இந்த விவகாரத்தில் அவருடைய பேச்சு 2014 பெரிய அளவில் எடுபட்டதுக்கு காரணம் இந்தியா ஷைனிங் மாதிரி குஜராத் மாடல். வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம வளர்ச்சி அரசு, அப்புறமா வேலை வாய்ப்பு. 2014 2019 புல்வாமா, பாலாகோட், அதே வளர்ச்சி தான். அதே வளர்ச்சி சார். நீங்க ஆனா இதே சி ஓட்டர்ஸ் எடுத்த கணக்கு பிரகாரம் புல்வாமா தாக்கு 0.2% தான் அவங்களுக்கு கை கொடுத்ததுன்றாங்க சார். அது எப்படி சார்? அது போய் சி ஓட்டர்ஸ் சொல்லிருக்காங்களே, அது ஒவ்வொருத்த கணக்கு. சி ஓட்டர்ஸ் கொஞ்சம் கரெக்டா இருப்பாங்கன்னு ப்ரொடெக்ஷன். ஆக்சுவலி எல்லாமே புல்வாமாவில் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் புல்வாமா போய் சேர இல்லையே. இப்ப புல்வாமா நாட்டில் இருக்கிற 96 கோடி பேருக்கு போய் ஜெயிச்சுதா? இல்லை. மோடிக்கு மாற்றான ஒரு தலைமை இல்லைங்கிறது 2019 மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். அதனால புல்வாமாவும் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாரும், நீங்க சொல்றது சரிதான் குட்டிக்கணும், இது வரைக்கும் யாரும் பேசாத விவகாரத்தை நம்ம சொல்ல நினைக்கிறேன். எல்லாரும் என்னமோ நினைச்சுக்கிட்டா புல்வாமா அப்படிலாம் இல்லை. புல்வாமா தாக்குதல், அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் புல்வாமா நீங்க சொன்ன எக்ஸாக்ட்லி கரெக்ட் நான் நினைக்கிறேன். மீதி உள்ளது என்னன்னா வளர்ச்சி அரசியல். அது ரொம்ப முக்கியம்.
பெரிய அளவுல மோடி மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒண்ணும் இல்ல அந்த டைம்ல 2019. ஆனா அப்புறம் மிக முக்கியமாக இருந்தது, சரி மோடிக்கு ஓட்டு போடல, இல்ல சார், டிமானிட்டேஷன் பெரிய லெவல்ல அது வந்து அடிபடும். இல்ல அது அடிபடும், அதனால பிஜேபி தோத்துரும் தான் சொன்னாங்க. அது இவங்க சொன்னாங்க. ஆனா அதோட எஃபெக்ட் எல்லாம் ஒரு 3 வருஷத்துல தெரியாது. அதனால அந்த டிமானிட்டேஷன் எப்ப சார் கொண்டு வந்தாங்க? 16ல. ஆமா, நவம்பர் 8ஆம் தேதி இருந்துச்சு. 16, 17, 17ல ஜிஎஸ்டி. ஆனா அந்த 17, 18ல தான் ஜிஎஸ்டி வந்துச்சு. 17ல தானே ஜெயிச்சது யோகி ஆதித்யநாத். ஆமா, யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சது அப்பதானே ஃபுல் ஸ்வீப்ல வந்தாரு. ஆமா. ஆனா என்ன காரணம்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சி முகாம்கள்ல யாருமே இல்லைங்கிறது மோடிக்கு 2019ல பிளஸ் பாயிண்ட். ஆமா, பிளஸ் புல்வாமா, பிளஸ் பாலாகோட் ஸ்டேட், இவ்வளவுதான். அவ்வளவுதான் சார், இவ்வளவுதானே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். எப்படி டிஃபர் ஆயிருக்குன்னா, அதுக்கு எதிராக ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி, வளமான கூட்டணி. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல கூட்டணி, கேரளாவுல கூட்டணி, அப்புறமா வந்து தெலுங்கானா வலுவாக இருக்கிறது. தெலுங்கானா வலுப்பெறுவாக, காங்கிரஸ் மட்டும். மகாராஷ்டிரால இருக்கு, பஞ்சாப்ல அவங்க இல்லனாலும் அவங்க கூட்டணி, டெல்லியில இருக்கு, பீகார்ல இருக்கு, எல்லா இடமும் இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் தான் கூட்டணி, வலுவாங்க. அதனால இப்போ இவருடைய நியாயா யாத்ரா, ஜுடா யாத்ரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் உருவாக்கிருக்கு சார். இவங்க வந்து இந்திய கூட்டணி வந்து கரெக்டா ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க தேர்தல் பிரச்சாரம் போயிட்டே இருக்காங்க. ஆனா பிஜேபி இந்த வாட்டி எதுவுமே சரியா பண்ணல, சொதப்பிட்டே இருக்காங்க. அது வந்து நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப நம்ம இதை நேயர்களுக்கு தெளிவுபடுத்தணும். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, டிஎஸ் சிவகுமார், அவன் பேர் என்னது, சித்தராமையா, ஆமா, கம்யூனிஸ்டுடைய தலைவர்கள் கம்ப்ளீட்டா எல்லாரும். அப்புறமா ஸ்டாலின், அப்புறமா எடுத்துக்கிட்டா அப்படி வந்து மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே, சரத் பவார், சுப்ரியா சூலே, இவ்வளவு பேச்சாளர் இருக்காங்க சார். இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் சார், இவ்வளவு பேச்சாளர் இருந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்திய கூட்டணிக்கு பிரச்சாரம் எடுத்துக்கிட்டா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே, இங்க 3 பேர் தான் சார் இருக்காங்க. அது காங்கிரஸ்ல இல்ல இந்த இந்திய கூட்டணிக்கே அவங்க அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி இருக்காங்க, நீங்க சொன்ன அகிலேஷ் யாதவ் இருக்காங்க, தேஜஸ்வி யாதவ் இருக்காங்க சார். எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த ரீஜனல் பார்ட்டி இருக்காங்க. அகிலேஷ் உத்தரப்பிரதேசல இருக்காரு சொல்றேன், தேஜஸ்வி பீகார்ல இருக்காரு, இவர் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் இந்த பக்கத்துல கெஜ்ரிவால் இருக்காரு, டிகே சிவகுமார், சித்தராமையா அங்க இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா 3 பேரும் நீங்க சொன்ன மாதிரி கார்கே, பிரியங்கா, அந்த 3 பேரும், அதாவது பிரியங்கா கூட உத்தரப்பிரதேசத்தோட நின்னுக்கிட்டாங்க, பெருசா வெளியே போல. இல்ல இப்ப வாட்டி அவங்க நல்லாவே நல்லா பேசுறாங்க, அவங்க லோக்கல் ஹிந்தி பேசுறாங்க. ஆனா இதே வந்து ராகுலுக்கு அந்த லோக்கல் ஹிந்தி ராகுலுக்கு வரல. இந்த அம்மாக்கு லோக்கல் ஹிந்தி நல்லாவே வாங்குறாங்க. ஓ தீதின்னு சொன்ன மாதிரி அந்த அம்மா அக்கா, இவங்க பெரிய அக்கா, இவங்க சின்ன அக்கா, ஆமா அப்படி இருக்காங்க. அது வந்து நேஷனல் லெவல்ல கை கொடுக்குது. ஆனா நீங்க இன்னொன்னு சொல்லுங்களேன், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பிஜேபியில யாரு சார் பேச்சாளர் இருக்கா? சார் மோடி தான். மோடி ஒண்டிதான் சார். அடுத்து அமித்ஷா, அப்புறம் நட்டா, ராஜ்நாத் சிங். வேற இவ்வளவு பெரிய கட்சி இவ்வளவுதான் இருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கிறாங்க. மத்தவங்க எங்க போனாங்க? இல்ல பெரிய லெவலா உங்களுக்கு வேற நான் கேட்கிறேன். யோகி ஆதித்யநாத் வந்து யோகியே நல்லா கவனிக்கணும். யோகிக்கு ஏகப்பட்ட அழைப்பு வருது, ஆனா யோகி போக மாட்டேங்காரு. எப்படி போக மாட்டேங்காரு? மேலிடத்து உத்தரவு, நீ உத்தரப்பிரதேசத்துல நில்லுன்னு அவர் அப்படி சுருக்கிட்டாங்க. பட்னாவிஸ் அங்கேயே சுருங்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? கட்காரி எங்கேயும் போறது இல்ல. கேளுங்க, வசுந்தராஜ் சிந்தியா எங்க இருக்காருன்னு தெரியல. அதான் சார் இப்ப செஞ்ச தப்பு. இப்ப இல்ல பிஜேபி அப்ப வந்து 5 மாநில தேர்தல்ல மத்திய பிரதேச சிவராஜ் சௌகான் அவர் எங்க இப்ப கேண்டிடேட், அப்ப கூட அவர் இது டம்மி பண்ணிட்டாங்க. சத்தீஸ்கர்ல ராம் சிங் அவரையும் டம்மி பண்ணிட்டாங்க, ராமன் சிங். அப்புறமா ராஜஸ்தான்ல வசந்தராஜ், எல்லாருமே டம்மி பண்ணிட்டாங்க. இப்ப வந்து டம்மி கேண்டிடேட் போட்டு இப்ப வந்து அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா நல்ல கவனிங்க, இதுல அவங்களுக்கு ஏற்கனவே கெஜ்ரிவால் கொளுத்தி போட்டதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இவனெல்லாம் வளர்த்து விட்டா நமக்கு சிக்கலுங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் பண்ணி மோடி மேஜிக்ல ஓடிச்சு 10 வருஷம். இப்படி சொன்னீங்கல்ல கெஜ்ரிவால்ன்ட்டு,
ஆமா, கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்த இல்ல அது ரெண்டா பேசுவோம். இருங்க இத சார். ஒரு செய்தியை முடிச்சுக்கிட்டோம். ஓகே சார். இந்த செய்தியை முடிச்சுக்கிட்டு அதுக்கு போவோம். அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து உண்மையிலே ஹீரோவா நான் விசாரிச்ச அளவில் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு தகவல் என்னன்னா, அங்க மோடி மேஜிக் இல்லை, ஆனா யோகி மேஜிக் இருக்கு. ஆமா சார். இல்ல சார், நான் மொத்த 80 தொகுதிகளை எல்லாருமே சொல்றது 40 கட்டாயமா ஜெயிப்பாங்க, பாதிக்கு பாதி ஜெயிப்பாங்க. நான் நினைக்கிறேன் 50 தொகுதி ஜெயிப்பாங்க. 50 இல்ல 55 60 தொகுதி கிட்ட. அந்த இதுல ஏன்னா இல்ல எனக்கு என்ன கணிப்புனா, இவங்க 40-40ங்கிறாங்க, நான் பிஜேபிக்கு ஒரு 58 தொகுதி போட்டிருக்கேன். மீதி வேணா அந்த 64லேருந்து நான் கணக்கு பார்க்குறேன். இந்த 64லேருந்து இவங்களுக்கு குறையதான் இவங்களுக்கு லாபம். ஒரு 7-8 தொகுதிக்கு பெனிஃபிட் கிடைக்கும் சார். அதுவும் சொல்றாங்க சில. ஆனா அதை தாண்டி ஒரு நிமிஷம், நிறைய ஓட்டு வந்து பெஹன்ஜிட்டேருந்து பிரியுது. யார்கிட்டேருந்து? பெஹன்ஜின்னு யார்ட்டு? நம்ம அந்த அம்மா மாயாவதிட்டேருந்து. அது ஒரு வேளை முஸ்லீம், ராஜ்பூத்து, தலித்து வாக்குகள் கன்சாலிடேட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். யாருக்கு? காங்கிரஸுக்கு. அப்படி இல்லைன்னா பெருசாக கிடைக்காது. ஆனால் நீங்கள் எனக்கு என்னமோ 40 தொகுதியில் அந்த அளவுக்குலாம் பிஜேபி மோசமாக போகிற மாதிரி நான் யூபியில் நம்பல சார். இல்லை ஏன்னா நான் நம்பல. இல்லை இப்படி, ஏன்னா இப்போ வந்து எந்த அலையுமே இல்லை சார். அலை கிடையாது. மோடி அலை இல்லை, எதிர்ப்பு அலை இல்லை, இந்திய கூட்டணிட்டு அப்படி ஒரு அலை இல்லை, எதுவுமே இல்லை சார். ஆனா மௌன அலை இருக்கு சார். ஆனா இந்த மௌன அலை எதுவுமே அது ஒன்று பர்சன்டேஜ் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு சார். அது நம்ம அதுல ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுக்கு பல காரணம் சொல்றாங்க. மக்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டவங்க இனி என்னத்தை போட்டு போட என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. அவங்க தரப்புல சொல்றாங்க பெருசா இல்லை, போன தடவை 66%, இந்த தடவை 65% தானே, பெரிய அளவுல குறையிலையே அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது ஒண்ணும். ஆனா அது இல்ல 2019 பாத்தீங்கன்னா ராஜஸ்தானும் சரி, குஜராத்தும் சரி, மகாராஷ்டிராவும் சரி, மத்திய பிரதேசம் சரி, உத்தரப்பிரதேசம் சரி, பீகாரும் சரி, சத்தீஸ்கரும் சரி, ஜார்க்கண்ட் சரி, அவங்க வின் பண்ண பெரும்பாலான தொகுதியில் 50% மேல வின் பண்ணியிருக்காங்க சார். அதுதான் சார் இப்போ வந்து இப்போ அந்த கருத்து எப்படின்னா, ஒரு அலை வரும்போது, ஒரு எதிர்ப்பு அலை வரும்போது இந்த 50-25 கூட மாறி போயிடும் சார். மாறலாம். இது ஐ காட் லாட் ஆஃப் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஃபாஸ்ட் கெரியர். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். தேஜஸ்வி யாதவ்ல 40க்கு 39 ஜெயிச்சாங்க பிஜேபி. ஆமா சார். இன்னைக்கு அதுல 20 தொகுதி ஜெயிக்க போறாங்கன்னு வருது. அப்படிங்கும்போது அதுல ஒரு 20 ஒரு பேஜுக்கு சொல்ல வரேன். நம்ம வேற எந்த ஸ்டேட் வேணாம். ஆனா உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொல்றீங்க அதே இதுதான். அவங்க என்ன தெரியுமா சொல்ற இன்னொரு இது என்ன தெரியுமா, அவங்க வந்து பீகார்ல தேசஸ்ரீயும் காங்கிரஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நிதிஷ்குமார் ஒண்ணு இல்ல. ஆனா பிஜேபி வந்து அலையன்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அலையன்ஸ் யாருன்னு சொல்லுங்க. சிராக் பஸ்வான், ஆமா, மாங்கி, நிதிஷ்குமார், இதுதான் இல்ல குஷ்வாஹா. வெரி ஸ்ட்ராங் சார். ஆமா சார். அது வந்து அந்த எஸ்சி ஓட்டுலாம் சாலிடா வரும்னு சொல்றாங்க. அதனால பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம எப்பவுமே டஃப் ஃபைட் தான் சொல்றோம். ஆனா இந்த டஃப் ஃபைட்ல இல்ல ஒரு நிமிஷம், டஃப் ஃபைட்ல ஒரு தொகுதி பெற்ற தேஜஸ்வி லாலு யாதவுக்கு இந்த ட்ரிப்பு எவ்வளவு பெற்றாலும் லாபமா இல்லையா? லாபம் தான். அதுதான் கணக்கு. லாபம் தான். போன தடவை 39 ஜெயிச்சாங்க, 40க்கு 39. ஆமா. அதே மாதிரி மகாராஷ்டிரா 48க்கு 41. ஆமா. ராஜஸ்தான் 25க்கு 25. இப்ப அதுல இருந்து பாருங்களேன், வேற ஹரியானா 10க்கு 10, டெல்லி 7க்கு. ஆனா எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணா அது இப்பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத மட்டும் ஒரு சொல்லிட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். பிளஸ் பாயிண்ட் ஒன்றும் இல்லை. ப்ளஸ் பாயிண்ட்டு மோடி மட்டும்தான் ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சுயம் சேவக்கு கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க வெளியே சொல்லலை. போன தடவை மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பெரிய கொடிகளோ ஆர்வாரமோ சுயசேங்கு திண்ணை மீட்டிங்களோ நடக்கலை அப்படிங்கிறத ஆங்கில கட்ட சொல்லு. 2. 3வது விலைவாசி ஏற்றம், வேலை இழப்பு ஒரு பெரிய டிராபேக்கு. 4வது பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள் வலுவான கூட்டணிகள் இல்லை. கூட்டணின்னு சொன்னால் அகாலி தலைமையும் கூட இல்லை. இருக்கிறது நான் சொன்ன மாதிரி சிராக் பஸ்வான் மாதிரி அந்த ரீஜனல் பார்ட்டி 2-3 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். RLD இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. நிதிஷ்குமார் பல்டிகுமார் ஆகிட்டார், அவருக்கு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 5வது காரணம், எந்த அரசுக்கு எதிராகவும் ஒரு 3-4% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதே மாதிரி 10 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக இருக்கிறது. 6வது காரணம்,
லோக்கல் எஃபெக்ட் பெருசா இருக்கே தவிர நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய மாய் சரி, இல்ல அது வந்து பார்த்துட்டோம். இது நீங்க அதே இப்படிதான் சொல்றாங்க, இப்படி இருக்கு. ஏழாவது காரணம் 2019 வலுவற்ற எதிர்க்கட்சிகள் தற்போது வலுவான எதிர்க்கட்சிகள் சார். ரைட்டு சார். இது போன 2019 கம்பேர் பண்ணும்போது சரி சார். இப்போ வந்து இதே பிரியங்கா வந்து இப்போ 300 தொகுதி ஜெயிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? ஏற்கனவே காங்கிரஸ் 330 இடத்துல தான் நிக்குது. அது எப்படி சார்? காங்கிரஸா 300 ஜெயிக்க போதா? அதாவது காங்கிரஸ் கூட்டணி 300 இடம் ஜெயிக்கும்ன்றாங்க. ஜெயிக்கலாம், ஏன் ஜெயிக்க முடியாது? காங்கிரஸ் கூட்டணி மீதி மாநில கட்சி எந்த கட்சி சார் 50க்கு மேல இருக்கு? சார் எது சார் இருக்கு? ஒரு நிமிஷம். இல்ல சார் ஒரு நிமிஷம். மகாராஷ்டிரால தான் 48 இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கா? ஆமா. தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல 40. தமிழ்நாட்டுல 40 இருக்கு. வெஸ்ட் பெங்கால் 42. அப்புறமா பீகார்ல 40. ஆனா ஒண்ணு இந்த இதுல சார் யூபில 80 இல்ல சார். ரைட் சார். எல்லாத்துலயும் சொல்றோம் 20 ஏன் வர முடியாது? இல்ல இவங்க வந்து எந்த கட்சியாவது 50க்கு மேல ஜெயிக்கிற மாதிரி சார். ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நான் ஒரு நிமிஷம். தமிழ்நாடு ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்நாடு சாலிடா வர்றது, கேரளா 2, ஒரு நிமிஷம், கர்நாடகா 1, 3, வெஸ்ட் பெங்கால் 1, 4, மகாராஷ்டிரா 1, 5, தெலுங்கானா 1, 6, உத்தரப்பிரதேசம் 1, 7, அப்புறமா வந்து பீகார் 1, 8, ராஜஸ்தான் 1, 9, மற்ற இமாச்சல் ஹரியானா எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டேட்டா 10 ஸ்டேட் வச்சுக்கிடுங்க. 10 ஸ்டேட். ரைட் சார். நீங்க இந்த 10 ஸ்டேட்லயும் ஒண்ணு இல்ல, 10 ஸ்டேட்லயும் சார் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அங்க ரெண்டுமே டஃப் தான். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 10 வரும். 10 அவங்க ஒரு 15 இல்ல இத்தகலங்க. தெலுங்கானா 19. 10 கண்டிப்பா வரும். 17 சீட் தான். 17 சீட். சாரி 17 சீட். அங்க இது ஆந்திரா 25 வராது. 25 அங்க வராது. காங்கிரஸ் ஒரு தொகுதி கூட வராது. இத்தகலங்க. வெஸ்ட் பெங்கால்ல 42. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி மாறும்னு சொல்ல முடியல. வெஸ்ட் பெங்கால்ல பீகார்ல 40. அதுல வந்து எப்படின்னு சொல்ல முடியும். அது இந்து ஹாட் பெல்ட். உத்தரப்பிரதேசல 80, அதுவும் ஹாட் பெல்ட். ராஜஸ்தான்லயும் 25, அதுவும் இதுதான். குஜராத்தில் 25, ஏற்கனவே 1 வந்து இந்திய அண்ணா போஸ்டல் ஜெயிச்சிட்டாங்க. ஹரியானாவில் 10, இப்போ ஹரியானாவில் 10, பஞ்சாப்பு, டெல்லி இது 3மே ரொம்ப ஃபைட்டு தான் சார். ஹரியானாவில் போன வாட்டி 10 இடத்துல ஜெயிச்சாங்க. யாரு? பிஜேபி. இந்த வாட்டி வந்து அவ்வளவு இதுல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஆனா பஞ்சாப்ல வந்து கொஞ்சம் எட்ஜ் எடுக்கலாம். நான் எப்படி பாக்குறேன்னா, நல்ல கவனிங்க. இந்த 50%, 40% நான் பார்க்க மாட்டேன். 1996ல நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க. 1980ல ஆமா எம்ஜிஆர் வந்து பார்லிமெண்ட் 2 இடத்துல அதான் சொல்றேன். ஆனா அசெம்பிளில வந்து இது பண்ணாங்க சார். நான் பார்லிமெண்ட்ல நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தாண்டு சொல்லி 118 நின்று நல்ல செல்வாக்குல ஜெயிச்சவங்க 6 மாசத்துல அந்த 50%, 40% கரைஞ்சி அவ்வளோ எம்ஜிஆர் பக்கம் வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 96ல ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக பர்கூர்ல தோத்தாங்க. அதே மாதிரி 98ல கோவை குண்டுவெடிக்கு அப்புறம் அந்த இது அப்படி 1.5-2 வருஷத்துல மாறிட்டு. ஆமா, இதே மாதிரி நார்த் இந்தியாவுல ஊழல் குற்றச்சாட்டு ஜெயலலிதா மேல அவ்வளவு பெரிய. அதே போன்று இன்னைக்கு 50% எடுத்ததெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லிடுறேன், சொல்ல மறந்துட்டேன். உத்தரப்பிரதேசத்துல ஏராளமான தொகுதிகளில் அது கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு கணக்கு இருக்கு, மிக குறைவான வாக்குல தான் ஜெயிச்சிருக்காங்க. 50,000க்கும் கீழான வாக்குகள்ல 2000 ஓட்டு, 5000 ஓட்டு, 8000 ஓட்டுலாம் இருக்கு. இல்ல அதுவும் இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஆனா மீதி ஹாட் பெல்ட்ல பாத்தீங்கன்னா 50%. ஏன்னா நம்ம தமிழ்நாடையும் கேரளாலையும் கம்பேர் பண்ணக்கூடாது சார். ஏன்னா நம்மளது தான் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து நார்த் இந்தியன் பீப்புள். அதைத்தான் கேசிஆர் சொல்றாரு, அது ஒரு தனி தேசம், தென்னிந்தியா ஒரு தனி தேசம். தேசம்னா தேசம் இந்தியா தான். அந்த மக்களின் உணர்வுகள், அந்த மக்களின் பார்வைகள் வேறு. தமிழ் இந்த திராவிட இல்ல இப்ப சொன்னீங்களே தேசம்ட்டு. இப்ப வந்து இதே மோடி தான் உத்தரப்பிரதேசலையும் பீகார்லயும் தமிழ்நாட்டுக்காரன் உங்களை கேவலமா இது பண்றான்டா அப்படின்ட்டு பேசுறாரு. மோடி ரொம்ப பிரிச்சு பேசுறாரு. மோடி
ஆமா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல இந்த செந்தில்குமார் பேசுனது, கோமூத்ரா அப்படி பேசுனது, தயாநிதி நார்த் இந்தியன் பீகார் கக்கூஸ் கழுவுதா லாக்கின்றது, பொன்முடி மூளை இல்லாதவன்றாது, பானிபூரி விற்கிறவன், நேரு மூளை இல்லாத, இது அங்க பெரிய லெவல்ல போக்கஸ் பண்றாங்க சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது இது தேச துரோகம். நான் என்ன சொல்றேன், ஒற்றை வாசில சொன்னா நாம தேச அமைப்புல கட்டமைக்கப்படும், நம்மளாம் ஒரு நேஷனலைஸ்டு மேன். இப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சொல்லட்டா, பிராமண வெறுப்பு இந்த நாட்டை அழிக்கும், இஸ்லாமிய வெறுப்பு இந்த நாட்டை அழிக்கும், தலித் வெறுப்பு இந்த நாட்டை அழிக்கும். ஆமாம் சார். அப்படிப்பட்ட நான் என்னுடைய இயற்கையா நான் சுஃபியான், என்னுடைய சிந்தனை என்னன்னா, என்னுடைய ஐடியாலஜி மனிதர்களை மதத்தாலும் சாதியாலும் பிரிப்பதை எதிர்ப்பவன். ஆனால் தமிழ்நாட்டில் பிராமண எதிர்ப்பை மட்டும்தான் கொண்டு வந்தான். ஆனால் சாதி ஒழிப்பை இவன் கொண்டு வரல. நேரடியாக நம்ம பேசியிருக்கோம். அதனால என்ன லாபம்? ஜாதி இன்னும் விஷமாக வளர்ந்துருக்கிறது. அதே சிலையில் இன்னொன்று சொல்கிறேன், இவங்க திமிர் பிடிச்சவங்க. இந்த தயாநிதி மாறன், இந்த செந்தில் ஒருத்தன், இவனெல்லாம் பிஹாரி மக்களை கேவலப்படுத்த எப்படி தெரியுமா? நம்ம கேவலப்படுத்துறது. யார? உங்க அம்மாவையும் எங்க அம்மாவையும் கேவலப்படுத்துறது. இது ஒரு தேச துரோகம். அதுதான் சார் இப்ப இது பண்ண அது இப்ப பேசுறேன். அதே அத இல்ல இவனும் தேச துரோகமா பேசுறது திமுரு. அதே மாதிரி மோடி ரொம்ப ரொம்ப தப்பு பண்றாரு மனுஷன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்ஃபில்ட்ரேஷன்லாம் சொன்னது மட்டும் இல்லை, அங்கே போய் தென்னிந்தியா நார்த் இந்தியான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்காரன் பாண்டியன்னு சொல்லி அங்கே குழப்பத்தை விட்டதுக்கு ஒரு காரணம், தமிழ்நாட்டில் வாக்கு முடிஞ்சிட்டுங்கிறது ஒரு காரணம். மூணாவது கேளுங்க, போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆதரவு கிடைக்கக்கூடியவனையும் மண்ணலி போட்டார். யார? நவீன் பட்நாயக். இல்ல சார், உனக்கு எழுத தெரியாது, நீ சீட்டை வார்த்தை வாசிப்பா. இல்ல நாலேஜ் இல்ல சார். இப்ப இங்கே தமிழ்நாட்டில் எப்படி சீமான் இந்த மண்ணை இந்த மண்ணு தான் ஆளணும்னு சொல்கிறாரு, அதே மாதிரி தான் குஜராத்தில் போய் பேசியிருக்காரு மோடி. இந்த மண்ணை சேர்ந்தவன் தாண்டா ஆளணும். இங்கே இருக்கிற பூரி ஜெகநாத் கோவிலுக்கு சாவி ஒரிசால எடுத்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்குன்றாரு. சரி சார், இவர் மண்ணின் இவர் யாரு சார்? இவர் எந்த மண்ணு சார்? அப்ப இவர் பேச இல்ல இவர் எந்த மண்ணு? குஜராத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு ஆல்ரெடி. ஆஹா, குஜராத். இவர் ஏன் போயிட்டு வாரணாசில போய் நிக்கிறாரு? ஏன் நிக்கிற நீ? அடுத்த கேள்வி வரும்ல, நீங்க போய் வாரணாசில நிப்பீங்க, தமிழ்நாடு வந்தா கணியன் பூங்குன்றனாரை பத்தி பேசுவீங்க, திருக்குறளை பத்தி பேசி தேமா அழுகுறது, ஒரிசால போய் பாண்டியன் தமிழன்னு கேவலப்படுத்துறது. அப்போ நீ தான் பக்கா சுயநலவாதின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஆமா, இப்ப இது சார் நார்த் இந்தியா பார்த்துட்டோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் சார். பாத்துக்கலாம், நார்த் இந்தியால சொல்லி முடிச்சிடுறேன், முடிஞ்சு இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம். ஆமா 10 நாள் கழிச்சு சார். இப்ப ஜூன் 4ஆம் தேதி கவுண்டிங் அப்ப என்னென்னவோ மாற்றம் ஏற்படும்ன்றாங்களே சார். என்ன மாற்றம்? எது? ஏடிஎம்கேல மாற்றம் ஏற்படும்ன்றாங்க, டிஎம்கேல மாற்றம் ஏற்படும்ன்றாங்க சார். ஏடிஎம்கே பொறுத்தவரை சொல்லிடுறேன் சார், எடப்பாடி பழனிசாமி நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்கணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பிஜேபி இந்த முறை வர முடியாதுன்னு அவர் நம்புறார். இந்த நம்ம பேசின இதெல்லாம் அவருக்கும் தெரியுது. ஆனால் ஏடிஎம்கே எந்த காலத்திலும் தலை தூக்காது எடப்பாடி என்கின்ற ஒரு தலைமையிலங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி சாதி கட்சி மாதிரி கொண்டு போகிறது அது ஆபத்து. அந்த கட்சியை பொறுத்தவரை இருக்கிற மற்ற தலைவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து சரியான வழிகாட்டுதல் அவங்க பேசினா, 2026 விஜய் வரப்போகிறாரு, சீமான் 2 பேரும் கூட்டணி அமைக்க போகிறாங்க. இது கிட்டத்தட்ட 8-16% ஓட்டை பிரிக்க போகுது. இவங்கெல்லாம் தலையில் மண்ணெலி போட்டு ரோட்டில் திரிய போகிறாங்க. இப்போ வைத்த கலக்கிற விஷயமாகத்தான் திமுகவுக்கு 78 மாவட்டங்களை பிரித்து உதயநிதி ஆள போறதாக செய்தி வந்திருக்கு. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, ஜூன் 4ஆம் தேதி கவுண்டிங் அப்ப ஏடிஎம்கே 25% மேல போச்சுன்னா எடப்பாடி தப்பிச்சிடுவார், இல்லைன்னா காலி. அப்படி ஒன்று ஏடிஎம்கே ஒரு 25, பாஜக ஒரு 22 வந்துதான். அப்படி வந்தாலும் காலி, சாத்தியமே இல்லை. அப்புறம் அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே 17% வந்தா மொத்தமே காலி. பாஜக 8% மேல வராது. அப்படி வந்தா இல்ல அப்படி வந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பிஜேபி சென்ட்ரல்ல வந்தா எடப்பாடியை தூக்கிடுவாங்க. அது இல்லை, எடப்பாடி தூக்குறதுக்கு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டாங்க.
வேலுமணியும் சரி, செங்கோட்டையும் சரி, ஆளை போட்டாங்க. எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சார் இப்போ இல்ல இவருடைய இது வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதாவது நான் இப்ப பேசுறது எடப்பாடியை பத்தி பேசல, அண்ணா திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கணுமா இல்லையாங்கிறது மட்டும்தான். அதே எடப்பாடி குரூப் என்ன தெரியுமா சொல்லுது, 1980ல எம்ஜிஆர் 2 இடத்துல தான் ஜெயிச்சாரு, அப்புறமா ஆட்சி பிடிக்கல. இது சார் இருங்க சார், 1996 இல்ல சார் 96ல ஏடிஎம்கே 4 இடத்துல ஜெயிச்சது, அப்புறம் ஆட்சி பிடிக்கல. அதே மாதிரி அதாவது அவங்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்றேன், அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஏப்பா அது செல்வி ஜெயலலிதா, அது எம்ஜிஆர் அமைச்சர், அந்த ரேஞ்சுக்கும் எடப்பாடிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேளுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு ஈக்குவல் எடப்பாடி ஆயிட்டாரா? அதத்தான் கேக்குறேன். பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. தொடர்ந்து 8 முறை தோத்துட்டு இருக்காரு. சரி, 9வது முறை தோட்டா என்ன சார் ஆகுது? சரி, தமிழ்நாட்டை 78 மாவட்டங்களாக பிரிச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரை போட போறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 3 பேர். எந்த கட்சி? திமுக. அது யாருக்காக? உதயநிதியுடைய ஆட்களை போட போறாங்க. ஆமா, உதயநிதி. ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டுனா அவ்வளவு பேரையும் தூக்க போறதாக ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அப்படி குறைஞ்சாலும் குறையாட்டாலும் அவங்கள கூப்பிட்டு தனியா காலி பண்ணிட்டு தம்பி உதயநிதிக்கு வசமான ஆட்களை 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல அப்படிதான் கொடுத்திருக்காரு சபரீசன் போட்டு 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போட்டு அதோட திமுக வலுப்படுத்தி ஒரு 6-8 மாசத்துல கட்சியை முழுவதும் ஒப்படைச்சிருவாங்க. இல்ல அந்த மாவட்ட செயலாளர் பெரும்பாலானோர் இளைஞர் அணி சேர்ந்தவங்களை தான் போட போறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு, மாவட்ட செயலாளர்களை இப்ப இருக்கிற ஆளுங்களை நிறைய பேர் எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. எடுத்துருவாங்க. அது எடுத்துருவாங்களா? கை வைக்க முடியலன்னா கட்சி காலியாயிரும். கட்சி சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். 2026ல தமிழ்நாட்டு அரசியல் களம் விஜய் வந்தால் மாறும். விஜய் ஜெயிக்க மாட்டாரு. ஆனால் அவருக்காக ஒரு 8% வாக்குகளும், இவரை சீமானுக்கு ஒரு 3-4-5% வாக்குகளும் 10% பிரிந்து விட்டால் ஏற்கனவே 8% இருக்கு சார் சீமானுக்கு. யாருக்கு? சீமானுக்கு சார் 8% இருக்குன்னா அது அவர் தனிச்சு நின்று ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு சார். அந்த இது சார் அது ஒட்டுமொத்த சமூக இளைஞர்களுடைய ஓட்டு சில பகுதிகளில் இருக்கு. அந்த ஆளும் ஒன்று கிடக்கொண்டு சில சமயத்தில் பேசுறாரு. யாரு? அவரும் பேசுறாரு. ஆனாலும் கூட 2024ல கடும் நெருக்கடியை திமுக சந்திக்க போறது மட்டும் இந்த தடவை உறுதியா அது ஒண்ணு. இப்போ ஜூன் 4ஆம் தேதிக்குள்ள இப்பயே பிளான் போட்டார் ஸ்டாலின். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்ற சபாநாயகராக டிஆர் பாலு. இல்ல அது நமக்கு ஆதாரம் பாராளுமன்ற வருது சார். வர்ற பத்திலாம் பேச முடியாது. அதுல இந்த கனிமொழி, அப்புறமா தங்கம் தென்னரசு, இவங்கெல்லாம் மினிஸ்டருக்கு இப்பயே ரெடி. அது எதுக்கு அவங்க வர்றாங்கன்னா எல்லாரும் நம்புறாங்க இந்தியா கூட்டணி வரும்னு. ஏன்னு சொன்னா இது கருணாநிதி பாலிசியில பின்னாடி மகனுக்கு எந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அவ்வளோ பேரும் டெல்லிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு லோக்கல் தலைவர்களை வச்சு உதயநிதிக்கு ஆதரவான ஆட்களை போட்டு கட்சியை வலுப்படுத்தி உதயநிதி கைகளையும் வலுப்படுத்தி 1 வருஷத்துக்குள்ள கட்சி அவர் கையில ஒப்படைக்க போறாங்க. அதுவும் நடக்குது. இன்னொரு சைடுல அதாவது பிஜேபிக்கு ஆதரவான தொழிலதிபர்கள்லாம் ஸ்டாலின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தொங்கும் பார்லிமெண்ட் வந்தா நீ கூட்டணிக்கு சப்போர்ட் வெளியில இருந்து பண்ணிட்டு அது வந்த பிறகு தான பாக்குறேன். உன் மேல நிறைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி இப்படி 2 பக்கம் ஓடிட்டு இருக்கு சார். ஓடிக்கிட்டு இருக்கு. நாம இதை ஜூன் 4க்கு அப்புறம் தான் மற்றபடி பேசுவோம். சரி சார். இன்னும் அடுத்த முறை இதை விட சிறப்பா நல்ல சிறப்பா பவரான நியூஸோடு சந்திப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.